ஹாய் கேஸ், நம்ம நேற்று தான் தியரி பார்த்தோம் ப்ளீச் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ அதோட ப்ராக்டிக்கல் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இங்கே வாங்க. கிளென்சிங் மில்க் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து ப்ளீச்சோட க்ரீமு பேக் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு டிஷ்ஷும் வாட்டரும் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு, ரோஸ் வாட்டர், காட்டன். ஓகே, நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் கேஸ், நம்ம ப்ளீச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஷ்ஷு வாட்டரில் எடுத்துகிட்டு இந்த டிஷ்ஷு அப்படி நினச்சிட்டு நல்லா புரிஞ்சுருங்க. புரிஞ்சுட்டு உங்கள் ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கணும். நெக்கு, கண்ணை எல்லாம் இப்போ நான் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து கிளென்சிங் மில்க் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம எடுத்து அப்ளை பண்ணணும். என்ன மாதிரி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கழுத்தில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கணும். இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்னில் தெரியுதுங்களா? இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி நான் பண்ணுற ஸ்டெப்பெல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் கண்ணு கீழே இப்படி ரவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் நோஸ், அதுக்கப்புறம் லிப் கிட்ட. இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி மசாஜ் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகும். தெரியுதுங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு கழுத்தில் இருக்குது. சின்ன இங்கே வந்து செகண்டு, அதுக்கப்புறம் இது வந்து தேர்டு, அதுக்கப்புறம் இது ஃபோர்த்து. இந்த மாதிரி மசாஜ் ஒரு 5 மினிட்ஸ் கொடுத்துக்கோங்க. கேஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும். டிஷ்ஷு வாட்டரில் வச்சுக்கோங்க. அதை நல்லா நினச்சிட்டு பாருங்க. கேஸ் இதுதான் ப்ளீச் க்ரீமு. வருங்க, அவங்க ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம். இப்போ அந்த க்ரீம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே அவங்க ஃபேஸில் போட்டுடணும். நீங்கள் வைக்கக்கூடாது, ஏன்னா இது க்ரீம் வந்து கொஞ்சம் காற்றுல கரையும். பாருங்கள், நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கேருந்து அப்ளை பண்ணணும். கண்ணில் படக்கூடாது, ஹேர்லையும் படக்கூடாது, ஐப்ரோலையும் படக்கூடாது, நெக்குக்கும் அப்படியே போட்டுருங்க. காட்டனில் வந்து ரோஸ் வாட்டர் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். டிப் பண்ணி இதை நான் இப்போ வைக்க போகிறேன். மாதிரி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் காய விட்டுருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம். பாருங்க டியர்ஸ், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ காட்டனால நம்ம வைப் பண்ண போகிறோம். கீழேருந்து தான் மேலே துடைக்கணும், மேலேருந்து வரக்கூடாது. இப்போ துடைக்க மாதிரி தான் துடைக்கணும். ஃபஸ்ட்டு கீழே நெக்கு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி தான் வரணும். ஓகே டேஸ், பாருங்கள் நம்ம ஃபேஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், சன்ஸ்க்ரீன் இல்லை ஆலோவேரா ஜெல், மாய்ஸ்சரைசிங் ஏதாவது ஒன்று. ஏன்னா இப்போ வந்து ஸ்கின் வந்து நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். இது வந்து அப்படியே விடக்கூடாது. நம்ம வந்து இதுக்கு மேலே ஏதாவது க்ரீம் ஏதாவது போட்டு கவர் பண்ணி தான் கஸ்டமர் ஐடியா அனுப்பணும். பாருங்கள், இது சன்ஸ்க்ரீன். இது லைட்டாக நம்ம கையில் எடுத்து போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடலாம், இல்லை அவங்க கையில் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.